இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்க பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது. இந்தியாவிலேருந்து 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை பிரிப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு த்ரெட்டிங் மெசேஜே விட்டுருக்காங்க. பங்களாதேஷ் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் இது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க எதை பேஸ் பண்ணி இப்படி பேசுகிறாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உலக பாலிடிக்ஸ் தெரியணும் அப்படின்னா ஜாகிரஃபி தெரியணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓஸ்மான் ஹட்டி அப்படிங்கிற பங்களாதேஷ் பொலிட்டிக்கலில் முக்கியமான ஒரு ஆள் சிங்கப்பூரில் சுடப்பட்டிருக்காரு. அவர் 18 டிசம்பர் இறந்தும் போயிட்டாரு. இதில் இந்தியாவுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் இருந்து ஒரு சில பொலிட்டிக்கல் லீடர் குற்றம் சுமத்துறாங்க. இதோட தொடர்ச்சியாக நடந்த போராட்டத்தில் தான் பங்களாதேஷில் இருக்க ஒரு லீடர் இந்தியாவிலேருந்து இந்த 7 ஸ்டேட்டை நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுருக்காரு. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே பங்களாதேஷ் இருக்குது, மேலே இந்தியாவுடைய பார்டர் இருக்குது. இந்த பங்களாதேஷ் பார்டர்லேருந்து இந்த இந்தியாவுடைய பார்டர் கொஞ்சம் தனியாக இருக்கும். இந்த ஷேட் பண்ணியிருக்க ரீஜன் தான் அவங்க சொல்கிற அந்த 7 ஸ்டேட். அந்த 7 ஸ்டேட்டோட நேம் என்னென்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. இதுக்கு 7 சிஸ்டர்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த 7 ஸ்டேட்டை இந்தியா கூட கனெக்ட் பண்ணுற அந்த பகுதியை தான் சில்லிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்தியாவுடைய மெயின்லேண்டை அந்த 7 சிஸ்டர் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்த 17லேருந்து 22 கிலோமீட்டருக்குள்ளால சுருங்கிடும். அதை சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ மிரட்டல் விட்டுருக்காங்க. இது நடக்க போகிறது இல்லை தான். இருந்தாலும் இந்தியாவிலேருந்து அன்அஃபிஷியலாக பங்களாதேஷ்க்கும் 2 சிக்கன் நெக் இருக்குது, அதையும் நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமோட சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு.